Hi guys, welcome back to my channel. எல்லாம் வந்து கொரோனாவால் இந்த 21 டேஸ் லாக்டவுனில் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க. கொரோனாக்கு இது வரையும் எந்த மெடிசனும் கிடைக்கல. சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரே வழி தான் நமக்கு கொரோனா வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை எவ்வளோ பாதுகாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட வண்டியும் நம்ம சேஃப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்மளை பாதுகாக்கிற அதே டைமில் வந்து வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கார் ஐடியலாக நிற்கிது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி. கார் வந்து ஐடியலாக நின்றுட்டு இருந்தாலும் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரையும் 3 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 minutes ஐடியலாக ரன் பண்ண விடுங்க. இல்லை நான் ரொம்ப நாளாக வண்டி எடுக்க மாட்டேன், ஒரே இடத்துல தான் நிற்கும் அப்படின்னா பேட்டரியோட நெகட்டிவ் கேபிளை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பேட்டரி வந்து நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வண்டியை வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து மூவ் பண்ணணும். ஒரே இடத்துல வந்து ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா டயரில் வந்து ஃப்ளாட் பேச்சஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பட் இந்த 144 இருக்கிற டைமில் நம்மளால் ரவுண்ட்லாம் அடிக்க முடியாது வண்டி வச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி வைக்கிறதுமே பெஸ்ட்டு தான். அதேமாதிரி வெறும் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை மட்டும் ரன் பண்ண விட்டால் பத்தாது. மெக்கானிக்கலாக என்னென்ன விஷயம் இருக்குது, ஏசி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutes வண்டியில் என்னென்னலாம் விஷயம் இருக்கோ எல்லாத்தையுமே ஆன் பண்ணி ரன் பண்ண விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வண்டி எடுக்கிறப்போ வண்டியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. சப்போஸ் வண்டி நின்றுட்டு இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பமே அது என்னன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா வண்டியை நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டாதீங்க. ஏன்னா ஹேண்ட் பிரேக்கை ரொம்ப நேரம் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா பிரேக் வந்து ஜாம் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ ஐடியலாக நிற்கிற வண்டி நம்ம எப்படி நிப்பாட்டலாம் அப்படின்னா கீரில் போட்டு நிப்பாட்டி வைக்கலாம். கீரில் போட்டு நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் வீலில் வந்து ஸ்டோன் ஏதாவது வைக்கலாம். ஸோ வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். வண்டி ஐடியலாக நிற்கிது அப்படின்னா நம்ம இன்ஜின் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி கவலைப்படுவோம். ஆனால் வந்து இன்டீரியர்ன்ற ஒரு விஷயத்தை கவனிக்காமே விட்டுருவோம். இன்டீரியரும் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. வண்டி ரொம்ப நாளாக ஒரே இடத்துல நிற்க போகுது அப்படின்னா உள்ளே ஏதாவது மிச்சம் மீதி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருங்க. மேபி ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கலாம், ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வண்டிக்குள்ளே விடாதீங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி கேபினில் வந்து முடிஞ்ச வரையும் ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகள்லாம் எதாவது இருந்துச்சுன்னா வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணுங்க. அதே கார்பெட்டில் வந்து டர்ட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. இன்ஜின் இன்டீரியர் அது மட்டும் பத்தாது, எக்ஸ்டீரியரும் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். முடிஞ்ச வரையும் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணி வைக்கும்போது க்ளோஸ்ட் ஏரியாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் க்ளோஸ்ட் ஏரியா இல்லை அப்படின்னும் போது ஏதாவது மரத்துக்கு அடியில் வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம், ஷேடு இருக்க இடமா பார்த்து. வண்டியை பார்க் பண்ணுற இடத்துல வந்து சன்லைட் டேரெக்டாக படாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகும்போது வண்டிக்குள்ளே இருக்கிற விஷயம் பிளாஸ்டிக்லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் வந்து வண்டியை வந்து கழுவுறதும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். மேபி ஃபுல்லாக கழுவ முடியல அப்படின்னாலும் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வண்டியை துடைக்கிறதும் நல்லது தான். ஏன்னா வண்டியோட எக்ஸ்டீரியரில் ரொம்ப நாள் டர்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெயிண்ட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி. நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து நம்ம கார் வந்து ஐடியலாக ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னும் போது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். வண்டியை எப்படி ரொம்ப நாள் நிற்கிற வண்டியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்கு. இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த வீடியோ. அதே மாதிரி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுருங்க.